இன்றைய நாளில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மாணவராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு வந்த அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு தலைமை உரை வைக்கும் நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். இவ்வளவு பணி சூழலிலும் இங்கு வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க வந்ததற்காக மீண்டும் அவருக்கு நன்றி சொல்கின்றேன். அவரை பற்றி கூற வேண்டும் என்றால், ஆங்கில புலமையை பெற்ற தமிழ் பேராசிரியர். ஒரு தமிழ் பேராசிரியர் இவ்வளவு ஆங்கிலத்தில் பேச முடியுமா, உரையாற்ற முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நன்கு நாலேஜ் உள்ளவர். அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் அவரிடம் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏதாவது ஒரு குரலை கூறி அதற்கு அர்த்தம் சொல்லுவார், தமிழ்ல சொல்லுவார். இப்ப ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல நான் பார்த்தா ஆங்கிலத்தில் மேற்கோள் சொன்னார். அந்த அளவுக்கு அவர் 2 மொழிகளிலும் நல்ல ஒரு புலமை பெற்றவர். அவர் இங்கு வந்து தலைமை உரை ஆற்ற வருக வருக என்று அவரை வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த மாநாட்டின் சிறப்புரை வழங்க கொண்டிருக்கும் ஐயா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மேன்மையானவர். தற்பொழுது அவர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார். அங்கு இருந்து சமூகத்தில் சிறுபான்மையினருடைய நலனில் சமூகம், பொருளாதாரம், அந்த ஏற்றத்தாழ்வை போக்குவதில் அவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக அமைகின்றது. இதற்கு முன்பு அவர் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதுக்கு அப்புறம் அடுத்ததாக கடையநல்லூர் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தின் மேல் சபையான ராஜ்யசபையினுடைய உறுப்பினராகவும் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய மக்களுக்கு ஆற்றிய பங்கு ரொம்ப மகத்தானது. அவர் இங்கு வந்து இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் வந்து என்னன்னா, இந்த டிவி நிகழ்ச்சிகள் நீங்க ஆன் பண்ணாலே வந்து என்ன அப்படின்னா, விவாத மேடைகளில் நீங்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர். அவருடைய விவாத மேடையை நான் ரசிச்சு கேட்பேன். அந்த அளவுக்கு அவருடைய விவாதங்கள் வந்து என்னன்னா, ஒரு ஆழ்ந்த அனுபவம் மிக்கதாக இருக்கும். ஒரு சட்டம் பயின்றவர், லா கிராஜுவேட். அதனால வந்து என்னன்னா, நல்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜோடு வழிநடத்தி செல்பவர். அவர் இங்கு வந்து நம் மாநாட்டை சிறப்பிக்க வந்திருந்ததால் அவருக்கு வருக வருக என்று அவரை வரவேற்கிறேன். மேலும் இந்த மாநாட்டின் நன்றிகளை வழங்க இருக்கும் பேராசிரியர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த மாநாட்டை ஒருங்கிணைந்து செயல்படும் டாக்டர் மாரப்பன் அவர்களுக்கும், மாணவர்களாகிய உங்களுக்கும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சாமி இந்திய விடுதலை போராட்டத்திலே மிகச்சிறந்த கதாநாயகனாக இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நூலினை முதல்வர் அவர்கள் இணைப்பரிசாக வழங்குகிறார். அடுத்ததாக நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு புதிதாக பொறுப்பேற்ற துறைத் தலைவர் ஐயா புரசாமி அவர்கள் சால்வை அளிப்பார்கள்.
ஐயா துரைசாமி ஐயா அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாரப்பன் அவர்கள் சால்வளிப்பார். பல கழித்தோம். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். முறை கலைந்தோம் இல்லை. தகத்தாய தமிழை தாழிப்போம் வாரி, தகத்தாய தமிழை தாழிப்போம் வாரி என்று தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு நம்மையெல்லாம் அழைத்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வழியிலே நமது கல்லூரிக்கு கிடைத்திட்ட பணி செய்ய கிடைத்திட்ட அல்ல, தொண்டு செய்ய கிடைத்திட்ட, தமிழுக்கு தொண்டு செய்ய கிடைத்திட்ட நம் கல்லூரி முதல்வர்கள் இங்கே தலைமை உரையாற்ற வருக வருக. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேலியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போம் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளியுறும் அறிவார். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நாம் அன்றாட மேடைகளில் சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண தலைவர் இல்லை. அதை நன்றாக மனதிலே வாங்கி நாம் அவர் கூறுவதை இன்றைக்கு செவிமடுக்க வேண்டும். அண்ணா நகரில் கோபுர பூங்காவில் இந்த கரோனா காலத்திற்கு முன்பு வரை இப்போதுதான் அவரை பார்க்க முடியவில்லை. ஒரு அதிகாலை 6:30 மணி அந்த நேரத்தில் 7:30 வரைக்கும் அவர் அந்த நடைப்பயிற்சிக்கு வருவார். அப்படி வருகிற போது நானும் நண்பர் ரகுவும் போவோம். பல நேரங்கள் பல நாள்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவரோடு போய் அருகில் போய் பேசிவிட வேண்டும் என்று பார்ப்போம். ஆனால் ஒரு 40-50 பேர் எப்போதும் அவரை சுற்றி இருப்பார்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளுடன் அவர் முன்னோக்கி நடந்து கொண்டே இருப்பார். கம்பன் எழுதுவான் அல்லவா, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோடும் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு உடல்வாக்கு அவர். நன்கு உயரமானவர். அப்படி அவர் வெள்ளை சட்டை போட்டுக் கொண்டு நடந்து போகிற போது பின்னாலே ஒரு 15-20 பேர் போய்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது அவரிடத்திலே போய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லோரையும் அருகில் அழைத்து அன்பாக கேட்டுக்கொள்வார். நாள்தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். அதுதான் அவருடைய மாபெரும் சிறப்பு. எனக்கு முன்னே பேசிய வரலாற்றுத்துறை தலைவர் சொன்னார், அவர் கடையநல்லூர் தொகுதியிலும் தென்காசி தொகுதியிலும் பிறகு பாராளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு செயலாற்றி இருக்கிறார். அதைவிடவும் நான் நேற்று அவரை பற்றி ஏதாவது செய்திகள், புதிய செய்திகள் கிடைக்குமா என்று தேடிய போது ஆர்கே என்று பத்திரிகை உலகில் அன்பாக அழைக்கப்படுகிற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஃப்ரண்ட் லைனில் அவர் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் அதனுடைய துணைவேந்தர் நேரு சுந்தரவடிவேலு அவர்கள் ஒரு பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்து விடுகிறார். காரணம் என்ன என்றால், வெளியிலே இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் யாரோ சில சமூக விரோதிகள் அதை ஏதோ சேதத்தை, சிறு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை கேட்டவுடன் நேரு சுந்தரவடிவேலு அவர்கள் பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்து விடுகிறார். அப்போது நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு 1967 70 வரைக்கும் திருநெல்வேலியில் கல்லூரியில் படித்திருக்கிறார். பிறகு 1970 73 வரைக்கும் நம்முடைய சட்டக் கல்லூரியினுடைய மாணவராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் மாணவர் பேரவை செயலாளராகவும் பொறுப்பு வைத்திருக்கிறார். 70களுடைய காலம் அறிவுஜீவிகளுடைய காலம். இந்திய அரசியலில் மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் எந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறார்கள்
பார்த்தீர்கள் என்றால் அதுவும் மாணவர் அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாலதண்டாயுதம் போன்றவர்கள், அதே போல பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள், எல்லா கட்சிகளிலும் கட்சி மாறுபாடு இல்லாமல் மாணவர்களிடமிருந்து பெரிய அரசியல் பிரதிநிதிகள் உருவாகி வந்த ஒரு காலம் அது. அதனுடைய கடைசி கொழுந்து என்று பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை குறிப்பிட வேண்டும். அப்போது அந்த மாணவர் போராட்டம் நடைபெறுகிற போது முதலமைச்சர் கலைஞர் அவர் மாணவர் பேரவை செயலாளரை கூப்பிடுகிறார். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் போய் சந்திக்கிறார் கலைஞரை. அப்போது கலைஞர் சொல்லுகிறார், உங்கள் தலைவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் உங்களை கூப்பிடுகிறார், நீங்கள் அவரிடத்தில் போய் பேசுங்கள் என்று சொல்லுகிறார். பெருந்தலைவர் காமராஜரிடத்திலே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் போகிற போது அவர் சொல்லுகிறார், நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர்களுடைய அவர் சொல்லுகிறார், மாணவர்கள் செய்யவில்லை, யாரோ சில சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். இல்லை, இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அதை வாபஸ் பெறுகிறார். இத்தகைய பெரிய மனித மாண்புகள் நிலவிய ஒரு சூழல் இது. இன்றைக்கு அவர் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பும் அப்படிப்பட்டதுதான். இந்திய விடுதலை போராட்டம் என்றால் ஏதோ இந்துக்கள் நடத்தியது அந்த போராட்டம் என்பது போன்ற கருத்துகள் இன்றைக்கு ஓங்கி நிற்கின்றன இந்திய அரசியலில். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த போராட்டத்திற்காக தங்கள் வாழ்வை பலி கொடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றி அந்த செய்திகளை பேசுவதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் நிறைய பெயர்களை பற்றி சொல்லுவார். எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய 2 பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பாரதியாருடைய நண்பர் சுரேந்திரநாத் ஆர்யா, அவருக்காகத்தான் தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்திலேயே அழித்திடுவோம் என்ற பாடலையே பாரதி எழுதியதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. அந்த சுரேந்திரநாத் ஆர்யா சிறையிலே உள்ள கொடுமைகளை தாங்க முடியாமல் வெளியிலே வந்த பிறகு ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக மாறுகிறார். அவர் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார். பிறகு திரும்பவும் ஒரு வெளிநாட்டு பெண்ணை மணந்து கொண்டு நம்முடைய எக்கோரிலே வந்து ஒரு பெரிய மாடை போன்ற வீட்டிலே வாழுகிறார். இந்த சுரேந்திரநாத் ஆர்யா பிற்காலத்தில் தந்தை பெரியாருடைய நெருங்கிய நண்பராகவும் மாறுகிறார். ஆனால் சுரேந்திரநாத் ஆர்யாவுடைய பெயரை கேட்டால் இன்றைக்கு எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியவில்லை. கண்ணியமிகு காயிதே மில்லத் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்களில் ஒருவர். நான் ஒரு சில பெயர்களை கூட இங்கே குறித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இவற்றை சொல்வது என்பது ஒரு அவசியமாகும். இங்கு ஜோசப் கொர்னேலியஸ் செல்லதுரை குமரப்பா, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேசி குமரப்பா காந்தியடிகளுக்கு இணையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் காந்தியவாதி அவர். ஆனால் இத்தகைய மறைக்கணிப்புகள், அழித்தொழிப்புகள் வரலாற்றில் ஏன் நிகழ்கின்றன? அவர்கள் சிறுபான்மை இனத்தவர் என்பதற்காக விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பை நாம் மறக்கடிக்கலாமா என்கிற கேள்விதான் இங்கே நமக்கு எழுகிறது. அதுபோல ஹாஜி முகமது மௌலானா சாஹிப், இமானுவேல் சேகரன், காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப். பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப்பை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு ஆட்களே இல்லை. அதையெல்லாம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் எனக்கு செய்து தர வேண்டும். VM உபயதுல்லா சாஹிப். இதைவிட இந்திய அளவிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ மாபெரும் இஸ்லாமிய தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை கூட நான் சொல்லலாம், அருணா ஆசப் அலி. அவர் டெல்லியினுடைய மேயராக இருந்தவர். ஆனால் இன்றைய வரலாற்றில் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்று நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு நடுவில் பீட்டர் அல்போன்ஸ் போன்ற அறிவுஜீவிகள் வந்து பேசினார். ஏனென்றால் அவர் ஒரு பக்க சார்புடன் பேசக்கூடியவரே இல்லை. நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்கிற போது அவ்வளவு பக்குவமாக கருத்துக்களை வைப்பார். மாற்றான் தோட்டத்து மண்டிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னார் அல்லவா? அந்த உதாரணம் புருஷராகவே இருக்கக்கூடியவர் அவர். பல மாற்று கருத்துடைய நண்பர்கள் கூட பீட்டர் பேசுகிறார் என்றால் காது கொடுத்து கேட்பார்கள். ஏஜி கார்டினல் நியூமேன் என்று நினைக்கிறேன், அவன் தான் சொல்லுவான், who is a gentleman என்று கேட்டால் a gentleman is one who never hurts others feelings என்று சொல்லுவான். அப்படி பிறர் மனம் புண்படாமல் தம்முடைய கருத்துக்களையும் விட்டுக் கொடுக்காமல் உரையாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் அவர். இந்த ஆட்சியில் அவருக்கு உரிய ஒரு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ உயர்வான பதவிகளை அலங்கரிப்பதற்கான தகுதி உடைய ஒரு தலைவருக்கு
தகுந்த மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு விரும்புகிறேன். நான் இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு பாடலை சொன்னேன் அல்லவா? எதற்காக அந்த பாடலை சொன்னேன்? மறுபடியும் அந்த பாடலை சொல்லி நான் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். நம்முடைய பண்பாடு ஒரு பன்மைத்துவ பண்பாடு. இதில் யார் ஒருவருக்கும் உச்சமோ தலைமையோ கிடையாது. மக்கள் அனைவரும் சரிநிகராக வாழக்கூடிய ஒரு பண்பாட்டை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் நாம் பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் தான் எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய மாணவர்கள். நீங்கள் தான் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேடியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பட மதத்தினர் உருவகத்தாரே உணர்ந்து உணராது படவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளியுறும் அறிவான் அதன் நிலை கண்டார் அல்லடை அகற்றினார் அதன் அருளை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆயக்கலைகள் 64 இருந்தார். ஆயக்கலைகள் 64 இருந்தார். அத்தகைய கலைகளில் பேச்சுக்கலையும் ஒன்று. இது நுண்ணிய நூல்கள் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை. இது நுண்ணிய நூல்கள் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை. அத்தகைய கலையை தனக்குரியதாக்கி மேடைதோறும் தமிழர் நலன்களையும் தமிழர் மரபுகளையும் முழங்கி வருபவர். தொலைக்காட்சி விவாதங்களிலே மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக, பார்க்கின்ற மக்களுக்கு புரிகின்ற வரியிலே வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்லி விவாதங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிறுபான்மையின மக்களுக்காகவே தனது அரசியல் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்பவர். தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். தன்மானத்திற்காக எதையும் இழக்கலாம். தன்மானத்திற்காக எதையும் இழக்கலாம். எதற்காகவும் தன்மானத்தை இழக்கக்கூடாது. எதற்காகவும் தன்மானத்தை இழக்கக்கூடாது. அது எதற்காகவும் தன்மானத்தை இழக்காத தன்மான தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு ஆடுகிறேன். பலத்த கைத்தட்டணும், பலத்த கைத்தட்டணும், பலத்த கைத்தட்டணும். வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரிய பெருமையை பெற்றிருக்கின்ற இந்த மாநில கல்லூரியிலே வந்து உரையாற்றுகின்ற பெருமை கிடைத்ததற்கு இந்திய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவினை உங்கள் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை இதை போன்ற அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். மாணவர்களுக்குள்ளே சென்னையிலே ஒரு அரசியல் சார்ந்த அமைப்புகள் வேகமாக பணியாற்றிய காலம் அந்த காலம். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இங்கே நினைவு கூர்ந்தார். 1972 அன்றைக்கு நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் சுந்தரவடிவேல் அவர்கள் மாணவர்களுக்கு அதிகாரி வழங்கப்பட்டு வந்த பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்து விட்டார். ரத்து செய்ததன் காரணமாக பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்தது ஏன் என்று கேட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தை மாநில கல்லூரிக்கு முன்னால் தான் நடத்தினோம். அப்படி நடத்துகின்ற போது அந்த கூட்டத்திற்குள்ளே புகுந்த சில சமூக விரோதிகள் எதிரே இருந்த அண்ணா சமாதிக்குள்ளே போய் அந்த சமாதியை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மிக தகாத காரியங்களில் ஈடுபட்டார். இதனால் காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. 71 தொலைக்காட்சி எல்லாம் இல்லை. இந்த சாலை முழுவதும் செருப்புகளும் மாணவர்களுடைய புத்தக பைகளும் அடிபட்டு ஓடிய மாணவர்களுடைய ரத்த துளிகள் என்று இந்த சாலையே நிறைந்திருந்தது. அந்த மாலை நம்முடைய மரியாதைக்குரிய அன்றைய முதல்வராக இருந்த மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்தார். நான் அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே முதல் முறையாக கலைஞர் அவர்களை நேராக பார்க்கிறேன். அவர் எங்களை பார்த்து கேட்டார்,
உங்களுக்கு எத்தனை பேர் முன்தங்கிய மாணவர்கள் என்று கேட்டார். How many of you belong to forward community என்று கேட்டார். எங்களுக்கு ஒருத்தருமே இல்லை. உடனே அவர் சொன்னார், நான் இதை பற்றி கருத்து சொல்ல வரும்போது என் நெஞ்சமெல்லாம் காயப்பட்டிருக்கிறேன். நான் யாரை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேனோ அந்த மாபெரும் மனிதனுடைய அவர் இருக்கின்ற துயில் கொள்கின்ற இடத்தினை நீங்கள் படுத்தி இருக்கிற மாசுவுக்கும் நீங்கள் பண்ணி இருக்கிற அவமானத்திற்கும் என்னால் உங்களிடம் பேசக்கூட எனக்கு துணிவில்லை. ஒன்று செய்யுங்கள், நீங்கள் போய் உங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். நாங்கள் மாலையிலே பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க சென்றோம். தலைவர் காமராஜர் அவர்கள் எங்களை வீட்டிற்குள்ளேயே ஏற்றவில்லை. வாசலிலே வைத்துவிட்டு, நீங்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு உங்களை நான் பார்க்க வேண்டுமா, நீங்கள் நாளை காலையிலே இன்னொரு கல்லூரிக்கு செல்லுங்கள் என்று சொல்லி மேலே சென்று விட்டார். மறுநாள் கல்லூரிக்கு சென்றோம். அந்த நிகழ்வை தான் உங்களுடைய முதல்வர் அவர்கள் நினைவு கூர்ந்தார். ஏனென்று சொன்னால், என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, கடந்த காலத்தை பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளாதவன், நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளாதவன், எதிர்காலத்தை திட்டமிடாதவன் வாழ்க்கையில், அது சமூகமாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு தனி நபராக இருந்தாலும், இந்த பகுப்பாய்வை செய்யாத யாருமே முன்னேற்ற பாதையிலே பயணிக்க முடியாது என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான சூத்திரம். எந்த சமூகத்திற்கு தன்னுடைய கடந்த காலம் தெரியவில்லையோ, எந்த சமூகத்திற்கு தன்னுடைய நிகழ்காலம் புரியவில்லையோ, எந்த சமூகத்திற்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமில்லையோ அந்த சமூகம் வாழ்ந்ததாக வென்றதாக சரித்திரம் இல்லை. தனிநபருக்கும் அதேதான். ஒவ்வொரு தனிநபரும் தான் நடந்து வந்த பாதை புரியாமல், தான் நடக்கின்ற பாதையை பற்றிய தெளிவில்லாமல், நான் போக வேண்டிய இலக்கை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் திட்டமிடலும் இல்லாமல் இருந்தால் அந்த மாணவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அந்த வகையில் தான் வரலாறு என்பது இன்று பல பேர் அதை பற்றி அதிகம் கவலைப்படாத, சிந்திக்காத ஒரு துறையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பல அழிவுகளுக்கு, பல சீரழிவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை தெரியாததுதான் காரணம். ஆகவே வரலாற்றுத்துறை மாணவர்களாகிய நீங்கள் தான் இந்த சமூகத்தை வழிபடுத்தக்கூடிய தரவுகளை தர முடியும். இந்த சமூகம் நடந்து வந்த பாதையை பற்றிய தகவல்களை சொல்ல முடியும். இங்கே படிக்கிற, விஞ்ஞானம் படிக்கிற, கணக்கு படிக்கிற அல்லது மற்ற துறைகளை சார்ந்த மாணவர்களுக்கு வரலாற்றை பற்றிய புரிதலும் தெளிவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இதை பற்றிய பாடமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் மனமாற பாராட்டுகிறேன். வரலாற்றை படிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த துறைக்கு வந்திருக்கின்ற நீங்கள் தான் நாளைய சமூகத்தை பற்றிய தெளிவினை இந்த சமூகத்திற்கு தர முடியும் என்று சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிற தலைவரை பற்றி சொல்லி ஒரு அருமையான கவிதையை பாடினார், பாரதியாருடைய கவிதை. நான் எனக்குடைய ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 1968 காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே என்னை ஒரு தொண்டனாக அடையாளப்படுத்திக் கொண்ட நான் இன்று ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் பயணித்து நான் நடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்கள் மேடை கொண்டு இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் நான் மாணவனாக என்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கிய நாளில் இருந்து நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக 12 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். 3 முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், 1 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஐக்கிய நாடுகள் அவை வரை இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசி வந்திருக்கிறேன். பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களிலே இயக்குநராக இருந்திருக்கிறேன், தலைவராக இருந்திருக்கிறேன். என்றைக்குமே என்னை நான் ஒரு கிறிஸ்தவனாக பார்த்துக் கொண்டதில்லை. என்னை முழுக்க முழுக்க என்னுடைய அடையாளம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன். இந்த அடிப்படையில் தான் என்னை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில கிறிஸ்தவர்களுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கைவிட்டு விடலாம். 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற இடத்திலே கிறிஸ்தவர்களுடைய வாக்காளர்கள் எண்ணினால் 5000 6000க்கு மேலே கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலிலே பொதுமக்களும் என்னை
சமயமோ நான் சார்ந்த இனமோ என்னுடைய சமூக பின்பலத்தையோ என்னை வாக்களித்த மக்கள் ஒரு நாளும் பார்க்கவில்லை. இன்று இந்த வேலையிலே பேசுகிற போது ஒரு கணம் நான் வேதனைப்படுகிறேன். சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை தியாகிகள் செய்த அந்த மாபெரும் தொண்டை, நாட்டுக்காக தேசத்திற்காக தங்கள் தேர்ந்து வர தேகத்தை தீயிட்டு எரித்துக் கொண்டவர்கள், தங்கள் இளமையை வெண்கொடுமை சாக்காட்டிலே அதற்காக முழுமையாக பலியாக்கியவர்கள், சொந்தங்களை, பந்தங்களை, மனைவிகளை, மக்களை மறந்து சிறைச்சாலை கொடுமைகளுக்குள்ளே தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலுத்த அவர்களை மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஜாதியாக சொன்னார் ஒருவர். உண்மை சோம்பல் முறித்து எழுந்து உட்கார்வதற்குள் பொய் சீவி சிங்காரித்து 3 முறை ஊரை வலம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். உண்மை வெளியே வருவதற்கு முன்பு பொய் 3 முறை ஊரை வலம் வந்து விடுகிறது என்று சொன்னார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வரலாறு எப்படி திரிக்கப்படுகிறது என்பதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம். வரலாற்றிலே திப்பு சுல்தானை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த திப்பு சுல்தான் கர்நாடகாவிலே இருந்த ஒரு மன்னன் என்பது மட்டுமல்ல, ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். ஒரு மன்னன் எப்படி ஆள வேண்டுமோ அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவன். ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய முதுகெலும்பை ஒடித்தவன், வெல்லவே முடியாத மாவீரன் என்று பெயர் வாங்கிய திப்பு சுல்தான். அவன்தான் ஏவுகணையை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய விஞ்ஞான பார்வை கொண்ட ஒரு மன்னன். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நாசாவுக்கு போகிறார். நாசாவுடைய முகப்பிலே ஒரு பெரிய சித்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சித்திரத்தை ஒரு முதல் நாள் சரியாக பார்க்கவில்லை. 2வது நாள் 3வது நாள் பார்க்கின்ற போது, சற்று தள்ளி நின்று பார்க்கின்ற போது அந்த சித்திரத்திலே தெரிகின்றவர்கள் தென்கிழக்கு ஆசியாவை சார்ந்தவர்களை போன்ற தோற்றத்தை பார்க்கிறார். உடனே மறுநாள் பக்கத்திலே போய் பார்க்கின்ற போதுதான் பார்க்கிறார், திப்பு சுல்தானும் அவரது படை வீரர்களும் ஏவுகணையை வைத்து ஏவுகின்ற காட்சியை அமெரிக்காவுடைய நாசாவினுடைய அந்த முனையத்திலே அதைத்தான் முன்மாதிரி படமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரர். அவரை வரலாற்று புத்தகம் எப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஒரு சிறு தகவல். திப்பு சுல்தான் அவருடைய நிர்பந்தத்தின் பேரில், கட்டாயப்படுத்துதலின் பேரில் 3000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்படி என்று ஒரு பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாட புத்தகத்தை யார் எழுதினார் என்று சொன்னால், கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறையினுடைய தலைவர் டாக்டர் மகாபாத்தியாய ஹரிபிரசாத் சாஸ்திரி. இவர்தான் அந்த வரலாற்று புத்தகத்தினுடைய ஆசிரியர். அவர் எழுதுகிறார், திப்பு சுல்தான் நிர்பந்தப்படுத்தியதன் காரணமாக 3000 பிராமணர்கள் மதம் மாற்ற விருப்பமில்லாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று எழுதுகின்ற போது அந்த புத்தகத்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் படிக்கிறார். அவருடைய ஆளுநராக இருந்த பாண்டே அவர்களுக்கு தெரிவிக்கிறார், இந்த புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, இது உண்மையா? திப்பு சுல்தான் காலத்திலே 3000 அந்தணர்கள் பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா மதமாற்றத்தின் காரணமாக என்று சொல்லி அவர் கேட்டபோது, அந்த கவர்னர் பாண்டே அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அந்த சாஸ்திரி என்று சொல்ல அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்கள் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 அந்தணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் திப்புவினுடைய பயமுறுத்தலால், நிர்பந்தத்தால் என்று, அது உண்மையா என்று அவரிடம் கேட்கின்ற போது, உங்களுக்கு அந்த தரவு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டபோது அவர் உடனே பதிலே சொல்லவில்லை. 3 மாதங்கள் அவர் பதில் சொல்லவில்லை. பிறகு ஆளுநர் இறுதியாக எச்சரிக்கிறார், அதற்கான தரவுகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், I got it from the Karnataka Gazette. கர்நாடகா அரசினுடைய கெசட்டில் இருந்து எனக்கு கிடைத்தது என்று எழுதுகிறார். உடனே ஆளுநர் பாண்டே அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மைசூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு எழுதுகிறார். இதை போல இவர் சொல்லுகிறார், கர்நாடக அரசுடைய கெசட்டிலே இதை போன்ற தகவல் இருக்கிறதா என்று கேட்கின்ற போது அவர் உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னார், இந்த கெசட்டை முழுமையாக ஆராய்ச்சி செய்து 3 முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற காந்தியா என்கிற அறிஞரிடம்
கர்நாடக கெசட்டிலே இதை போன்ற விவரம் இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த அறிஞர், அந்த ஆராய்ச்சியாளர் கவர்னர் பாண்டேக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் சொன்ன தகவலை ஒரு வாரம் நான் அலசி பார்த்து விட்டேன். அப்படி ஒரு சம்பவமே நடந்ததாக கர்நாடக கெசட்டிலே எங்கேயுமே தகவல் இல்லை என்று எழுதுகிறார். அது மட்டுமல்ல, திப்பு சுல்தானுடைய பிரதமராக இருந்தவர், the prime minister in Tipu's cabinet, பூரணையா என்று சொல்லக்கூடியவர் ஒரு பிராமணர். அவருடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் மிஸ்டர் ராவ், அவர் ஒரு பிராமணர். ரெவென்யூ அமைச்சராக இருந்தவர் திப்பு சுல்தானுடைய அமைச்சரவையிலே, அவர் ஒரு பிராமணர். அது மட்டுமல்ல, வருடத்திற்கு 2,78,000 வராகனை மத ஆலயங்களுக்கு நன்கொடையாக கொடுத்து வழங்கிய திப்பு சுல்தான் அந்த 2,25,000 வராகனிலே 1,80,000 வராகனை இந்து ஆலயங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 20,000 வராகங்களை பிராமண மடங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு கொடுத்தது 20,000 வராகம் தான். அது மட்டுமல்ல, தினசரி காலையில் எழுந்த போது அவர் இருந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்கிற ரங்கநாதர் ஆலயத்திற்கு காலை உணவு முடிவதற்கு முன்பே ரங்கநாதர் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தை தரிசித்த பிறகுதான் அவர் காலை உணவு உண்டார் என்பது அங்கே பதிவாயிருக்கிறது. இப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக நண்பர்களே, வரலாறு எப்படி திரிக்கப்பட்டது என்று பாருங்கள். நம்முடைய நீங்க எல்லாம் சங்கராச்சாரியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய வரலாற்று பேராசிரியர்களுக்கு தெரியும் சங்கர மடங்கள் எத்தனை, சங்கராச்சாரியார் நிறுவின சங்கர மடங்கள் எத்தனை என்று சொல்லி, அதற்கெல்லாம் கருமையான சங்கர மடம் தான் சிருங்கேரி சங்கராச்சாரியார் மடம். சிருங்கேரி சங்கராச்சாரியார் மடத்தை ராஜ மடம் என்று சொல்வார்கள், ராஜகுரு என்று சொல்வார்கள். ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற சங்கராச்சாரியர்கள் எல்லாம் ஒருவேளை சந்திக்க நேர்ந்தால் அவர் சாதாரணமாக ஒருவரை ஒருவர் சந்திப்பதில்லை. அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த சங்கராச்சாரியார் யாருக்கு வணக்கம் சொல்வது என்கிற அந்த புரோட்டோகால் அது எப்படி என்று சொன்னால், அனைத்து சங்கராச்சாரியார்களும் சிருங்கேரி சங்கராச்சாரியாருக்கு தான் வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த சங்கராச்சாரியாருடைய மடத்தை, அந்த பீடத்திலே இருந்த மடத்தை மராத்தாவில் இருந்து வந்த அரசர்கள் அந்த மடத்தினுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு செல்கிறார்கள். அதை சாரதாம்பாளுடைய முழு தங்கச் சிலை, அதுதான் அவர்கள் தினசரி தங்களுடைய மடத்திலே அவர்கள் பூஜை செய்கின்ற அந்த விக்கிரகம். திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதுகிறார் சங்கராச்சாரியார். திப்பு சுல்தான் தன்னுடைய சொந்த செலவிலே சங்கராச்சாரியாருக்கான தங்க அங்கி, சங்கராச்சாரியாருக்கான தங்க கிரீடம் அவற்றை அளித்து மிகவும் சோர்ந்து போயிருக்கிற சங்கராச்சாரியாருக்கு 30 கடிதங்களை எழுதுகிறார். நீங்கள் அருளாளர், நீங்கள் ஆன்மீகவாதி, நீங்கள் ஒரு பெரிய பீடத்தினுடைய பீடாதிபதி, நீங்கள் மனம் சோர்ந்து விடக்கூடாது. நீங்கள் மனம் சோர்ந்தால் நாட்டில் மழை பெய்யாது. ஆகவே நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று கடிதம் எழுதுகிற திப்பு சுல்தானை தான் வரலாற்றிலே இப்படி பதிவு செய்திருக்கிறார். இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எதற்காக இன்று இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதற்காகத்தான். இந்த வரலாறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது உண்மையான வரலாறு எது என்ன என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு, உரசி பார்க்க வேண்டிய பொறுப்பு, ஊருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு, இளைஞருடைய மனதை வகுப்புவாத அரசியலில் கவிழ்ந்து அந்த விஷமாகிவிடக் கூடாது என்கிற பொறுப்பு பேராசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிறது, மாணவ செல்வங்களுக்கும் இருக்கிறது. இன்னொரு கதையை பரப்பினார். இஸ்லாமிக் ரெஜிமெண்ட் என்று ஒரு ராணுவம் இருந்தது. நாட்டில் ராஜ்புட்ஸ் இருக்காங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமிக் ரெஜிமெண்ட் ஒரு ராணுவம் இருந்தது. அந்த ராணுவத்தினுடைய பிரிவு பாகிஸ்தான் யுத்தம் வந்த போது நாங்கள் போரிட மாட்டோம் என்று மறுத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று ஒரு பெரிய சமூக ஊடகத்திலே ஒரு பெரிய பரம். இது வந்த உடனே 91 வார் வெட்டரன்ஸ், இந்திய நாட்டுடைய ராணுவத்திலே மிக உயர்ந்த பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்ற 91 பேர் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கின்ற நம்முடைய குடியரசுத் தலைவர் கோவிந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இதை போன்ற ஒரு வரலாற்று திரும்பி இருக்க முடியாது. இந்தியாவிலே எந்த காலகட்டத்திலும் இந்த முஸ்லிம் ரெஜிமெண்ட் என்று ஒன்று இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த இந்தோ பாகிஸ்தான் வார்
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த சண்டையிலே மிக வீர தீரத்தோடு போட்டிவிட்டு பரம்வீர் சக்கரா பெற்ற ஹவில்தார் ஹபீப் பாகிஸ்தான் அந்த யுத்தத்தில் தான் அமெரிக்கா செய்த பேட்டன் டேங்கை கொண்டு வந்து இந்தியாவை திணற அடித்தது. அந்த பேட்டன் டேங்கை எப்படி உடைப்பது என்கிற அந்த ராணுவ ரகசியம் யாருக்கும் தெரியவில்லை. அந்த சூழ்நிலையிலே அந்த பேட்டன் டேங்கை எப்படி உடைப்பது என்பதை அந்த ஹபீப் என்கிற அந்த ஹவில்தார் தான் தன்னுடைய உடல் முழுவதும் வெடிமருந்தை கட்டிக்கொண்டு அந்த பேட்டன் டாங்குகளின் மீது உருண்டு ஒரே நேரத்திலே 80 பேட்டன் டாங்குகளை அழித்து ஒழித்தார். அவருடைய ஞாபகமாகத்தான் இந்த மகா பாடலிலே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பாடலிலே இருக்கிற அந்த வளைவு இருக்கிறது அல்லவா, அது ஹவில்தார் ஹபீப் அவருடைய பேரிலே வளைவு. 1947 ஒரு புகழ்பெற்ற பிரிகேடியர் இந்திய ராணுவத்திலே தலைமையாக பணியாற்றியவர் பலூச் என்கிற ரெஜிமெண்டிலே இருக்கிறார். அவரை ஜின்னா கூப்பிடுகிறார். இஸ்லாமிய, நீ பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்துவிடு. ஆனால் அவர் நான் பிறந்த மண், பிறந்த நாடு, நான் வளர்ந்த மண், என்னை வாழ வைத்த மண், என் தாய் மண், இந்த மண்ணை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி அவர்தான் அந்த பாகிஸ்தானுக்கும் காஷ்மீரத்திலே நடந்த அந்த மிகப்பெரிய போரிலே உயிர் துறந்த மிக மூத்த ராணுவ அதிகாரி ஒரு இஸ்லாமியர். அவர் சொன்னார், சுதந்திர போராட்ட வீரர் வரலாற்றை பற்றி சொல்லும்போது கண்ணியத்துக்குரிய காகித குலத்தை பற்றி சொன்னார். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய காகித குலத்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ் மண்ணை சார்ந்தவர். இந்தியாவில் ஆட்சி மொழியாக தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய பைந்தமிழ் காவலர். நாம் நம்முடைய பிரிவினையின் போது பார்ட்டிஷன் அப்போ 85 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு. நாம் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம். அந்த 85 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்து விட்டு வரும்படி நேரு என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் எப்படி ஆட்சி நடந்திருக்கிறது என்று பாருங்கள். அந்த பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்களை கூப்பிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் ஜின்னா அவர்கள் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் என்று அனுப்புகிறார். 85 லட்சம் ரூபாய், ஒரு பவுன் 2 ரூபாய்க்கு விற்கின்ற போது கணக்கு போட்டு பார்க்கணும். அண்ணா நகர்ல ஒரு ஏக்கர் வந்து 25-30 ரூபாய்க்கு வாங்க. அதனால் எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை. உங்கள் முஸ்லீம் லீக்கை வளர்ப்பதற்காக இந்த 85 லட்சம் ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜின்னா கொடுக்கிறார். காகிதமில்லர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹராம். அந்த வார்த்தை ஹராம் என்று சொன்னால் prohibited, தடை செய்யப்பட்டது. நீ எங்கள் நாட்டினுடைய எதிரி. உன்னிடம் நான் கை நீட்டி பணம் வாங்கினான், என் தாய் நாட்டுக்கு விரோதமாக குற்றம் செய்தவே அந்த பணத்தை வாங்க மாட்டேன் என்று சொன்ன காய்கறி எப்படி தியாகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. இங்க இஸ்லாமிய சக்கரவர்த்தியுடைய கடைசி சக்கரவர்த்தி பகதூர் ஷாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். அவர்தான் இஸ்லாமிய பேரரசுடைய கடைசி சக்கரவர்த்தி. அவரை கைது செய்து அவரை அரண்மனையிலேயே அவரை சிறை வைக்கிறார்கள். ஆங்கில ஏகாதிபத்தியம். முதல் நாள் மறுநாள் காலையில அவர் காலை உணவுக்காக அவரும் அவருடைய அருமை மனைவியும் உட்கார்ந்திருக்கிறார். மகாராணியும் பாதுஷாவும் அவருடைய அருமை மனைவி காலை உணவு பரிமாறுவதற்காக 2 பேர் அந்த காலை உணர்வை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு பட்டு தூணி போர்த்து ஒரு வெள்ளி தட்டிலே கொண்டு வந்து அந்த காலை உணர்வை பகிர்மாறுகின்ற போது அந்த பாதுஷாவினுடைய துணைவியார் தன்னுடைய கணவருக்கு எடுத்து வைப்பதற்காக பட்டு துணியினுடைய அந்த முகத்தை நகர்த்தி உள்ளே பார்க்கிறார். பார்த்தால் அவருடைய 2 குழந்தைகளுடைய தலையை கொய்து வெளியே வைத்திருக்கிறார். பாதுஷாவினுடைய 2 குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய தலையை கொய்து இதுதான் காலை உணவு என்று பரிமாறுகிறார்கள். அந்த பெண் துடித்து போகிறார், அழப்போகிறார். பாதுஷா கையை பிடிக்கிறார். பகதூர் ஷா பாதுஷா கையை பிடித்து, வேக மகள், நீ கண்கலங்கினால் ஆங்கிலேயன் சந்தோஷப்படுவான், நீ கண்கலங்க கூடாது, அதுதான் அவனுக்கு வேண்டும். நான் கூட 2-3 நாளைக்கு முன்னால நம்முடைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்கலங்கி அழுகின்ற போது நான் பார்த்தேன். மலைகுலைந்தாலும் நிலைகுலையாத தலைவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய இயல்பையும் தங்களுடைய சுய துக்கங்களையும் மூடி மறைத்துக் கொண்டு ஆண்மையோடு வீரத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய தலைவர்கள்
2 குழந்தைகளுடைய தலை கொய்திருந்தால் கூட கண்ணீர் விடாத அந்த சக்கரவர்த்தி நாடு கடத்தினார்கள் பர்மாவுக்கு. இந்த தேசத்தையே ஆண்ட சக்கரவர்த்தி பர்மாவிலே போய் அவர் நாடு கடத்தும் போது அவர் கேட்ட பிச்சை ஒன்றுதான். ஆங்கிலேய சாம்ராஜ்யம் கேட்டார், நான் இறந்து போனால் என்னை அடக்குவதற்கு என் தாய் மண்ணில் 8 அடி இடம் வேண்டும் என்று அவர் மனு செய்தார். ஆனால் அந்த 8 அடியை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கவில்லை. அங்கேதான் அவரை அடக்கினார்கள். இந்த தேசத்தினுடைய இளைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் பர்மாவுக்கு போகின்ற போது பகதூர் ஷாவுடைய கல்லறையை தேடி போய் பார்த்தார். அந்த கல்லறையிலே ஒரு கவிதை எழுதினார். கவலைப்படாதே பகதூர் ஷா, உன் தாய் மண்ணில் உனக்கு 8 அடி இடம் கொடுக்கவில்லை என்று நீ வருந்தாதே. இந்த இந்திய நாடே இன்று முழுமையுமே உன் தியாகத்திற்கு சாட்சி சொல்லுகின்ற சுதந்திர பூமியாக வளர்ந்திருக்கிறது. இதுதான் உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய அன்பு. வரலாறு முழுவதும் நீண்ட நெடிய, அதில் அடிக்கடி சொல்வார்கள், பொருள் உள்ளவர்களிடம் மனம் இருக்காது, மனம் உள்ளவர்களிடம் பொருள் இருக்காது என்று சொல்வார். கொடுக்க நினைக்கின்றவர்கள் கையிலே பணம் இருக்காது. ஏராளமாக பணம் இருக்கும், கொடுப்பதற்கு மனம் இருக்காது. பொருளும் மனமும் இருந்த வட்டப் பெருந்தைகள் சிலர். பக்கத்தில் வந்து திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி என்று பாருங்கள். இந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய அந்த நிறுவனர் மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்காக நன்கொடை திரட்டுவதற்காக வருகிறார். 1930களிலே ஜமால் முகமது சாஹிப் அவர்களை போய் பார்க்கின்ற போது காந்தியிடம் கேட்கிறார், எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறார். காந்தியடிகள் சொல்லுகிறார், நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என் நண்பர்களே, அன்றைக்கு எம்டி செக், பிளாங்க் செக் கையெழுத்து போட்டு காந்தியிடம் கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் நிரப்பிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஜமால். காந்தி ஆச்சரியப்படுகிறார். என்னுடைய அருமை நண்பர் பிர்லா, உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர், அவர் கூட என்னை இப்படி சொல்லவில்லையே என்று சொல்லி காந்தியடிகள் அதை வாங்கி அதிலே 1 லட்சம் ரூபாய் என்று எழுதுகிறார். பர்மாவிலே நண்பர்களே, ஒரு இஸ்லாமிய வியாபாரி சுபாஷ் சந்திர போஸ் அருமையான புத்தகத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஒரு கல்லூரி முதல்வர், இன்னும் போய் படிக்க வேண்டாம். அவருடைய வரலாற்றிலே ஒரு அருமையான நிகழ்வு. பர்மாவிலே போய் இந்திய தேசிய ராணுவத்திற்கு அவர் நிதி திரட்டுகிறார். அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய வணிகர் 2.5 கோடி ரூபாய் பெருமுள்ள தன்னுடைய சொத்துக்கள் முழுமையும் இந்திய ராணுவத்திற்காக நிதி வைக்கிறார். அது மட்டுமல்ல, அதை குறிப்பிட்டு தனது மகனையும் கூட வரலாறு நெடுக, வழி நெடுக தியாக பெருங்குடி மக்களுடைய, இஸ்லாமிய தியாக பெருங்குடி மக்கள் இந்த நாட்டினுடைய பல்வேறு காலகட்டத்திலே அவர்கள் அளித்த பங்கையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவிலே விடுதலை போர் வரலாற்றில் வந்து முதலாக 16ஆம் நூற்றாண்டிலேயே போர்த்துகீசியரை எதிர்த்து முதல் போராட்டம் நடத்திய குஞ்சாரி மரைக்காயர், நெல்லை கலெக்டராக இருந்த மின்துறையின் துப்பாக்கி சூட்டிற்கு பலியாகிய நெல்லை முகமது யாசின், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் கப்பல் கம்பெனிக்கு மிக அதிகமாக பொருளுதவி செய்த ஹாஜி பக்கீர் முகமது ராமத்து, ராணுவ தளபதி கொடுங்கோலன் நீல் சிறையினை சென்னையின் மத்தியிலே பகிரங்கமாக குழிகுண்டு தகர்த்த ராமநாதபுரம் சாரியார், கரூரை சேர்ந்த நன்னா சாஹிப், அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அவருடன் சிறை சென்ற பியாரி பிபி, தளபதி மொய்னி, மதுரை மௌலானா சாஹிப், கண்ணியத்திற்குரிய காகித மில்லர், திண்டுக்கல் அப்துல் சத்தார் சாஹிப், குழந்தை ரஹீம் என்று நான் ஒரு நீண்ட பட்டியல் தரேன். உங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு கட்டம் சொல்லுங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களை உருவாக்கி தந்தவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். இன்றைக்கு வந்து நீங்க ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் இருக்கிறது அல்லவா? இந்த ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை இந்தியாவுக்கு தந்த முதல் மரபர் ஆலிப் ஹசன் என்கிற இஸ்லாமியர். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற கோஷத்தை உருவாக்கிய அசரத் மெக்கானி, பாரத் மாதா கி ஜெய் என்ற வார்த்தையை முதலில் உணர்ச்சி உண்டு சொன்ன அசிமுல்லா கான், மகாத்மா சொன்ன குயிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு என்ற வாசத்தினை வடிவமைத்த அன்றைய மும்பை மேயர் யூசுப் மெஹர் அலி, சாரே ஜஹான் அச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்று பாடிய கவிக்குயில் முகமது இக்பால், இவர் எல்லோரும் இஸ்லாம். கிறிஸ்தவர்களின் தியாகம் ஒன்றும் குறைந்ததல்ல. நீங்கள் 1800 நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் பிர்சா முண்டா என்று சொல்லிய ஒரு மலைவாழ் இனத்து தலைவருடைய சிலையை திறந்து வைத்தார்.
அவர் ஒரு கிறிஸ்தவர். 7000 பேரை கிறிஸ்தவர்களை ராணுவமாக தயாரித்து யுத்தத்தை நடத்தியவர். கோவாவிலே பிண்டோ புரட்சி என்று போர்த்துகீசரை எதிர்த்த அந்த புரட்சியிலே தலைகுடித்து 47 பேர் கொலைந்தார்கள். 47 பேரை தெருக்களிலே இருக்கிற மின் கம்பத்திலே ஏற்றி தொங்க விட்டார்கள். அந்த 47 பேரிலே 17 பேர் கத்தோலிக்க பாதிரியார். அவர்கள் தான் இந்த புரட்சி முன்னின்று நடத்தினார்கள். தூத்துக்குடியிலே ரோச் என்கிற பிஷப் முதல் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப். அதுவரை வெள்ளைக்காரர்கள் தான் பிஷப்களாக இருந்தார்கள். பிஷப் ரோச் was the first bishop nominated by the Rome, the Holy See in India. அவர் தன்னுடைய தேவாலயத்தினுடைய மேடையிலே பிரசங்க மேடையிலே ஏறி பேசுகிறார், நான் ஒரு இந்தியன், என் சக இந்தியனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவன், ஆகவே இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக தேவாலயத்திலே மேடை ஏறி பேசிய நாட்கள் எல்லாம் இங்கே உண்டு. தியாகி மாசிலாமணி பிள்ளை என்று தூத்துக்குடியிலே ஒருவர், அவருடைய அருமை மனைவி ஜபமணி அம்மாள். இது 2 பேரும் கணவர் மனைவியாக சிறைக்கு போகிறார்கள். எங்கே இருந்து புறப்படுகிறார்கள் என்று சொன்னால், வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு தூத்துக்குடிக்கு போயிருக்கிறவர்களுக்கு தெரியும், பனிமய மாதா கோவில் என்று தெரியும். அந்த பனிமய மாதா தேவாலயத்திலிருந்து வாசலிலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு அவர்களை வழியனுப்ப 10,000 கத்தோலிக்க பெண்கள் வந்ததாக வரலாறு குறித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், என் அருமை நண்பர்களே, இதை போல பலவிதமான தகவல்களை நீங்கள் படிக்க வேண்டும். இன்னைக்கு சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ ஒரு இனத்தவர் மட்டும் நடத்திய யுத்தம். வென்றவன் எழுதியதே வரலாறு என்று சொல்வார்கள். The history belongs to the winner என்று சொல்வார்கள். யார் வரலாற்றை எழுதுகிறானோ அவன் தனக்கு சாதகமாக வரலாற்றை எழுதிக் கொள்கிறான். அந்த வரலாறு காலகட்டத்திலே அது உண்மையாக்கப்பட்டு விடுகிறது. அதற்காகத்தான் நான் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை பற்றி நான் சொன்னேன். இதை போல 1000 உண்மைகளை சொல்ல முடியும். இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே இன்று நடக்கிற இந்த மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை ஒரு உரிய உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் படித்த செய்தி என்னை மிகவும் கவலையடை செய்தி. தமிழ்நாட்டிலே இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. திருப்பூரிலே மகாத்மா காந்தியை கொண்ட கோட்சேய்க்கு ஒரு சிலை வைத்து அதை ஒரு 5 பேர் நின்று அதற்கு மாலை போட்டு அதற்கு மரியாதை செய்கின்ற காட்சியை நான் பார்க்கும் போது, நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா என்று நான் நினைத்தேன். இதை போன்ற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடுமா? நடந்தால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று நான் யோசித்தேன். காந்தியினுடைய கொலையை பற்றி நாம் அறிவோம் நண்பர்களே. அதிலே நடந்த ஒரு நுட்பமான சம்பவம். காந்தி கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். லார்ட் மவுண்ட் பாட்டன் பிரபு என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு வைஸ்ராயாக இருந்த சக்கரவர்த்தி, வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பாட்டன் பிரபு ஓடி வருகிறார். ஓடி வருகின்ற போது எப்படி ஓடி வருகிறார் என்றால், காந்தி என்று அழுது கொண்டே ஓடி வருகிறார். அப்பொழுது இந்த கொலைக்கு காரணமாக இருந்த ஒருவன் கூட்டத்திற்கு உள்ளே இருந்து சொல்கிறான், எ முஸ்லிம் ஹஸ் கில்ட் ஹிம் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே பதறி போய் அதை விசாரணை செய்து பார்த்துவிட்டு உடனடியாக அகில இந்திய வானொலியிலே அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் மவுண்ட் பாட்டன் பிரபு அறிவிக்க சொல்கிறார், காந்தி கொலை செய்யப்பட்டார், இந்து மர்டர்ட் ஹிம் என்று சொல்கிறார். எதற்காக என்றால், பெரிய வகுப்புகள் அவர் வெடித்துவிடும், பெரிய மோதல்கள் வந்துவிடும், பெரிய பேரழிவு வந்துவிடும். அப்படிப்பட்ட பேரழிவை தடுப்பதற்காக அப்படி சொல்லப்பட்ட அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அது அன்றோடு முடிந்து விடவில்லை, அது இன்னும் தொடர்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை பேரும் இனம், மதம், மொழி, ஜாதி, மாநிலம் கடந்து ஒரே இந்தியனாக, ஒரே தமிழராக நம்மை அடையாளப்படுத்துகின்ற வரைதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை நாம் காப்பாற்ற முடியும், மக்களாட்சியினுடைய மாண்பை காப்பாற்ற முடியும், அடித்தட்டு மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தர முடியும். அந்த அடித்தட்டு மக்களுடைய விடுதலை என்பால் நமக்கு இருக்கிற கவனத்தை திரும்பத்தான் ஜாதி மத மோதல்களை வளர்க்கும். நான் ஜாதியை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். இந்த ஜாதி என்பது மிக ஆபத்தானது. அது எவ்வளவு ஆபத்தானது என்று சொன்னால், அதனுடைய வீச்சையும் தாக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரே நேரத்தில் நாம் மேல் ஜாதியாகவும் இருப்போம், கீழ் ஜாதியாகவும் இருக்கும். அந்த ஜாதி அப்படி பின்னப்பட்டிருக்கிறது. நான் ஒரே நேரத்திலே கீழ் ஜாதியாகவும் இருப்பேன், ஒரே நேரத்தில் நான் மேல் ஜாதியாகவும் இருப்பேன். ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் எவரை பற்றி கவலைப்படுவேன் என்று சொன்னால், என் கீழ் ஜாதிக்காரன் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது என்று நினைப்பேன் ஒழிய எனக்கு மேலே இருக்கிற ஜாதிக்காரனை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அப்படித்தான் இது பின்னப்பட்டிருக்கு.
அந்த கீழ் ஜாதியை பற்றி நாம் நடத்துகின்ற போராட்டம். நமக்கு எனக்கு என்ன போராட்டம்? இங்க இருக்கிற பேராசிரியர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், எதை பங்குபட போகிறோம்? எல்லோரும் சுவாசிக்கின்ற காற்று, எல்லோரும் குடிக்கின்ற தண்ணீர், எல்லோரும் வாழ்கின்ற நாடு, எல்லோரும் பேசுகின்ற மொழி. நாம் நினைத்தால் மதம் மாறிக்கொள்ளலாம். நாளை கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நாளை காலையில் நினைத்தால் நான் இஸ்லாமியனாக மாறிவிடலாம். நீங்க நண்பர் ஷேக் வந்திருக்கார், அவர் நினைத்தால் நாளை காலையில் இந்துவாக மாறிவிடலாம். நண்பர் செடியன் வந்திருக்கார், அவர் நினைத்தால் நாளை காலையில் கிறிஸ்தவனாக மாறிவிடலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் நினைத்தால் கூட தமிழர் என்கிற அடையாளத்தை மாற்ற முடியும். அந்த அடையாளத்தை நாம் சிந்திக்கின்றவரை, அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்கின்றவரை நம்முடைய முதலமைச்சர் அருமையாக சொன்னார், தலை நிமிரும் தமிழகம் என்று சொன்னார். தமிழன் தலை நிமிர வேண்டும். தமிழன் தலை நிமிர வேண்டும் என்றால் ஜாதி ஒழிய வேண்டும். தமிழன் தலை நிமிர வேண்டும் என்றால் மத என அடிப்படை வாதங்கள் அழிக்கப்பட வேண்டும். உண்மை தேடப்பட வேண்டும். உண்மையான வரலாறு போற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே வரலாற்றுத் துறைக்கு வழங்கியிருப்பது போல நான் உணர்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த வரலாற்று நிகழ்வினை தொகுப்பினை அளித்ததற்கு உங்களின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, கல்லூரியின் சார்பாக முழுவதும் பட்டமே அவர்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வரலாற்று செய்திகளை மிக திறம்பட மாணவர்கள் புரிந்து கொள்ளும்பட எங்களுக்கெல்லாம் புத்தது அப்படியே சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க ஒரு ஒரு எங்களை ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கிய தன்மான தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது நன்றி உரையாற்ற டாக்டர் நவநீத கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சி நிலையினுடைய நன்றி உரைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்துடன் தெரிவித்து நன்றி உரையை தெரிவிக்கிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலில் தோன்றாமை நன்று என்பது தெய்வ புலவனின் வாக்கு. அத்தகைய வாக்குக்கு இணங்க மாநிலம் போற்றும் மாநில கல்லூரியின் 75வது ஆண்டு சுதந்திர தின போராட்ட விழாவிற்கு அரசு பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அத்தகைய முயற்சிக்கு முன்னோட்டமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரலாறு படைக்கும் வரலாற்றுத்துறை தலைவராக இருந்து வரவேற்புரை நல்கிய திரு பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு துறை சார்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற சொல்லுக்கு இணங்க இக்கருத்தரங்கிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு சுதந்திர போராட்டத்தின் சிறுபான்மையின் பங்கு. அத்தகைய தலைப்பில் தலைமையுரை ஆற்றியும் மாணவ மாணவிகள் நலன் மட்டுமல்லாமல் ஆசிரியர் நலனிலும் அக்கறை கொண்டு இக்கருத்தரங்கை ஊக்குவித்ததோடு மட்டுமல்லாமல் வரலாற்றுத் துறைக்கு அனுமதி அளித்த கல்வி நலம் சேர் கல்லூரி முதல்வர் திரு முனைவர் ராமன் ஐயா அவர்களுக்கு வரலாற்றுத்துறை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கினி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்பது சென்னா புலவரின் வாக்கு. வங்க கரையிலே வீற்றிருக்கும் மாநிலம் போற்றும் மாநில கல்லூரியின் நடைபெறுகின்ற கருத்தரங்கில் சுதந்திர போராட்டத்தின் சிறுபான்மையின் பங்கு என்ற தலைப்பில் தொடக்க உரை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் கருத்துரு நல்கிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முக்கிய பங்குவகிப்பவரும் தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மை நலத்துறை தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவரும் முன்னாள் சட்டமன்ற கட்சியில் இருந்தவராகவும் சார் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்களுக்கு வரலாற்றுத்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தியாக பெருமைகளை நினைவு கூறுதல் துவக்கி வைத்து பேசினார்கள். மாணவ பருவத்தில் நடைபெற்ற போராட்டங்களை அதிகமாக எடுத்துரைத்தார்கள். வரலாறு ஹிஸ்டரி இஸ் எ ஒன் ஃபாதர் ஒன் மதர் என்ற கருத்தை எடுத்துரைத்தார்கள். அதற்கு அடுத்தது திப்பு சுல்தான் வரலாற்றை பற்றியும் மற்றும் பல்வேறு வகையான செய்திகள் நாளைய எதிர்கால மாணவர் கையில் தான் உள்ளது என்பதற்கு பல்வேறு வகையான செய்திகளை இத்தகைய கருத்தரங்கத்தில் எழுவூட்டியதோடு மட்டுமல்லாமல் சீரும் சிறப்புமாக எடுத்துரைத்தார்கள். அவர் சொன்ன கருத்து, நாளைய எதிர்கால மாணவர் கையில் தான் வரலாறு இருக்கின்றது. நாளைய மாணவர்கள்
ஜாதி, சமயம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றுக்கெல்லாம் மாறுபட்டு இந்தியன், நான் ஒரு தமிழன் என்பதை அழகாக எடுத்துரைத்தவர் ஐயா அவர்கள். இத்தகைய ஐயா அவர்களுக்கு வரலாற்றுத்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய முதல் நாள் கருத்தரங்குக்கு வரலாற்றுத்துறை சார்பாக அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மாரப்பன் ஐயா அவர்களுக்கும் துறை சார்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர்கள், மாநில கல்லூரி பேராசிரியர்கள் துறை சார்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். History is a house in which all subjects are told. வரலாறு என்பது ஒரு வீடு, அது அனைத்து பாடங்களை சார்ந்தது என்று மேல்நாட்டு அறிஞர் ரவலியன் சொன்ன கருத்துக்களை மையப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் வரலாற்றுத்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றுத்துறை கருத்தரங்க நிகழ்வுக்கு தொகுத்த பேராசிரியர் ஆப்பிள்ராஜன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பது வள்ளுவரின் வாக்கு. மாநிலம் போற்றும் மாநில கல்லூரியின் அன்புள்ளம் கொண்ட மாணவி செல்வங்களுக்கு வரலாற்றுத்துறை சார்பாக மற்றும் அனைத்து துறை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்தி மற்ற துறை மாணவர்களுக்கு முன்னோட்டமாக திகழ்ந்த வரலாற்றுத்துறைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மட்டுமல்லாமல் பழைய மாணவ அமைப்பான பிரசிடென்சி கோல்டன் பீச் போன்ற முன்னாள் மாணவர்கள் கருத்தரங்கை ஊக்குவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை சார்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் அனைத்து துறை பேராசிரியர்கள், அதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்துடைய பொதுச் செயலாளராக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடையை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் உடனடியாக மீண்டும் ஒரு கணம் நன்றியை தெரிவித்து மாணவ செல்வங்கள் அமைதி காத்து அன்பாக செயல்பட்ட மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் இருகரம் கூப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிமொழி அமைப்பு மற்றும் காலம் கல்வி யாராவது சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் வரலாற்றின் துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.